தாய் வீட்டிற்கு வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே சமயம் இந்த மந்த்துக்கான இந்த செப்டம்பர் மாதத்திற்கான போடணும் இல்லையா தேதி. இப்போ ஏற்கனவே 20 தேதி ஆக போகுது, லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த லேட்டுக்கான விஷயம் என்னென்னா, அம்மாவுடைய 4வது புத்தகம், இந்த வருடத்திற்கான புத்தகம். வருஷத்துக்கு ஒரு புக்கு தான் வெளியிடுவேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வருடத்திற்கான புத்தகம் வர சனிக்கிழமை தான் வெளியிட போகிறேன். ஸோ உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதனால தான் சொல்ல வந்தேன். ஏன்னா எல்லாருடைய பிளஸ்ஸிங் எல்லாருடைய இதுவும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லாருடைய பாசிட்டிவ் எனர்ஜியும் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த விஷயத்தில் நான் இப்போ 4வது புத்தகத்தை வெளியிடுறேன். அந்த புத்தகத்தோடைய பெயர் சொல்லணும் இல்லையா, தேடல். நல்லா இருக்கா? ஸோ அந்த தேடல் புத்தகத்தை வெளியிட போகிறோம். இந்த தேடலில் என்ன இந்த தலைப்பு அப்படின்னா, தலைப்பிலேயே உங்களுக்கு பதில் கிடச்சிட்ருக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையும் ஒரு தேடல் இருக்கும். ஒன்றும் இல்லை, நிறைய இருக்கும். பட் தேடலே இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையும் தேடல் இருக்குது. அந்த தேடல் சரியானதா, இல்லை அந்த தேடல் உங்களுக்கு கிடச்சிதா, இல்லை அந்த தேடலில் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள், நன்மை கிடைச்சதா தீமை கிடைச்சதா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுற விஷயமாக தான் நம்மளுடைய இந்த தேடல் புத்தகத்தில் அமைஞ்சிருக்கு. நான் முன்னாடியே சொல்லக்கூடாது, இருந்தாலும் அம்மா இவ்வளோ கிளியராக சொல்லிடுறேன் அந்த புத்தகத்தில் என்ன இருக்குதுன்னு. ஏன்னா சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கான தீர்வு தான் அதில் கிடைக்கிது. அப்படின்னா இதில் ஒரு புது கான்செப்ட் என்னென்னா, தேடலில் நீங்களும் நானும், அதாவது எழுத்தாளரும் வாசகரும் பேசிக்கிற மாதிரி ஒரு உரைநடையாக தான் கொண்டு போயிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்க மாதிரி வாசகருடைய டவுட்டை எனக்கு தெரிஞ்ச கோணத்தில் நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புத்தகமும் எல்லா புத்தகத்தை மாதிரியும் தாய் வீடு, அழகி, பேசும் பொம்மை, அதுக்கடுத்து தேடல், இந்த புத்தகமும் நல்ல வரவேற்பை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இந்த வருடத்திற்கான புத்தகம் தேடலை வெளியிடுறேன். ஸோ எல்லாருக்குமே அதை வாங்கி படிக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான புத்தகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. புத்தகம் படிக்கிறது இந்த காலத்தில் ரொம்பவே கம்மியாகிடுச்சு. எல்லாருமே ஃபோன் இந்த மாதிரி பண்ணுற காலகட்டத்தில் புத்தகத்தையும் எல்லோரும் படிக்கணும். புத்தகமும் இன்னும் அழியலை, நம்ம படிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் அதில் ஒரு லைப்ரரியோட நூலகத்தோட இம்பார்ட்டன்ட்டும் அதில் எழுதியிருக்கேன். ரொம்ப நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு மற்ற புத்தகமும் தேவை. தாய் வீடு, அழகி, உங்களுக்கு தெரியும் அழகி சிறந்த புத்தகத்துக்கான இது கிடச்சிது. தாய் வீடு நமது மதுரையில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியுடைய லைப்ரரியில் வைக்கப்பட்டிருக்கு. பேசும் பொம்மையும் பேசப்பட்டுகிட்டே இருக்குது, இன்னமும் அருமையான புத்தகமாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த புத்தகம், அதுக்குள்ளே தேடல் வந்துடுச்சு, இந்த வருடத்திற்கான தேடல் வந்துடுச்சு. எல்லாருமே இதை தேடி கண்டுபிடிச்சி படிங்க. இந்த புத்தகம்தான் கிடையாது, நிறைய புத்தகத்தை படிங்க. புத்தகங்கள் படிக்க படிக்க நம்மளுடைய அறிவு உண்மையாகவே வளருது. நான் எந்த விஷயத்த அம்மா சொன்னாலும் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏதோ 4வது மனுஷாவை சொல்வா இல்லையா, அந்த மாதிரி நான் அந்த கண்ணோட்டத்தில் நான் உங்களுக்கு பேசுகிறதே கிடையாது. எதுவுமே அந்த இடத்துல இருந்து அனுபவித்து பேசுகிறேன். புத்தகன்றது நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ, நம்ம படித்து நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லணும். புத்தக அறிவை ஊட்டுங்க. இப்போ ஸ்கூலுக்கு நீங்களே தெரியும், கொரோனா டைமில் எல்லோரும் இப்போ மொபைலில் பார்த்ததோட நேரில் போய் புத்தகத்தை படித்த நமக்கு இருக்கிற ஒரு இது கூட இப்போது இல்லை, இதில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இல்லை. ஸோ அறிவுங்கிறது நம்ம படிக்கக்கூடிய புத்தகத்தில் இன்னும் அதிகப்படியாக இருக்குது. நிறைய புத்தகத்துங்களை நீங்கள் வாங்குங்க, நீங்கள் படிங்க. அது மூலயமா பசங்க அதில் என்ன இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுப்பாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய புத்தகம் மட்டும் இல்லை, நிறைய சிறந்த புத்தகங்கள், சிறந்த எழுத்தாளர்கள் எவ்வளவோ பேர் எவ்வளோ அழகழகாக எழுதியிருக்காங்க. நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு தெரியுது. உண்மையாகவே இந்த புத்தகங்கள் எல்லாமே இப்போ எல்லோரும் லைப்ரரிக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ என்னுடைய புத்தகத்தையும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கலை, இல்லை கிடைக்கலனாலும் பக்கத்தில் இருக்க லைப்ரரிக்கு போங்க, இந்த புத்தகத்தை கேளுங்க, உங்கள் கைக்கு வரும். நீங்கள் அதில் படிங்க. தாய் வீடாக இருக்கட்டும், அழகியாக இருக்கட்டும், பேசும் பொம்மையாக இருக்கட்டும், இப்போ தேடலாக இருக்கட்டும். ஸோ தேடல்னு ஒரு 10 days கழிச்சு லைப்ரரிக்கு வரும். அதுக்குள்ளே நீங்கள் அதை வாங்கி படிங்க. அப்படியே இல்லையா, வேறு எவ்வளோ புத்தகங்கள்ல உண்மையாகவே நிறைய எழுத்தாளர்கள், நிறைய சிந்தனைவாதிகள் நிறைய எழுதிட்டுருக்காங்க. நமக்கு அதில் நிறைய விஷயம் கிடைக்கும். ஸோ புத்தகங்களை படிங்க. நான் இந்த தேடல் புத்தக நூல் வெளியிட்ட சிறப்பாக முடிச்சுட்டு உங்களை அடுத்த மாதம் நான் பார்க்குறேன், பேசுகிறேன். பார்க்குறேன் மீன்ஸ் பேசுகிறேன் அம்மா.
வாழ்க வளமுடன்.